தொடர்ந்து ஒரு சற்றுமுன் செய்தி வந்துள்ளது, பார்க்கலாம். சென்னையில் இயங்கக்கூடிய தனியார் பயிற்சி மையத்தின் மீது ரூபாய் 4 கோடி மோசடி புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கியிருக்கலாம். சசிதரன், வணக்கம். இந்த பயிற்சி மையம் யாருக்கு சொந்தமான பயிற்சி மையம்? இந்த பயிற்சி மையத்தின் மீது யார் புகார் கொடுத்தார்கள்? இந்த புகார் தொடர்பான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. தமிழ்நாடு பிட்ஜி தனியார் பயிற்சி மைய தலைவர் மற்றும் இயக்குநர்கள் மீது சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கீழ்ப்பாக்கத்தில் உள்ள பிட்ஜி தனியார் மையம் பெற்றோர்களிடம் பணத்தை வாங்கி வசூலித்து ஏமாற்றியதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. திடீரென மையத்தை மூடியதால் பாதிக்கப்பட்ட பெற்றோர்கள் சென்னை வேப்பேரியில் இருக்கக்கூடிய காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் ஒன்றை அளித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு மற்றும் கேரளா பிட்ஜி தனியார் பயிற்சி மையத்தின் தலைவர் அங்கூர் ஜெயின் மற்றும் இயக்குநர்கள் மீதும் கீழ்ப்பாக்கம் தனியார் மைய கிளை மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 140க்கும் மேற்பட்ட பெற்றோர்களிடமிருந்து சுமார் 4 கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் செய்ததாக மோசடி செய்திருப்பதாக விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. தனியார் பள்ளிகளுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டு ஒருங்கிணைந்த பயிற்சி என்ற அடிப்படையில் பெற்றோர்களிடம் லட்சக்கணக்கில் வசூல் செய்து மோசடியில் ஈடுபட்டிருப்பதும், நாடு முழுவதும் பிட்ஜி தனியார் பயிற்சி மையங்கள் சில இடங்களில் திடீரென மூடியதால் இந்த சர்ச்சை எழுந்திருக்கிறது. டெல்லியில் தனியார் பயிற்சி மைய தலைமையகத்தில் வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டு ஆசிரியர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத சூழ்நிலை திடீரென ஏற்பட்டு அதனால் மூடப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது. மேலும் தமிழகம், சென்னை மற்றும் கோயம்புத்தூரில் 6 மையங்கள் செயல்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. தற்போது வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். விரிவான விவரங்களுக்கு நன்றி சசிதரன். உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் கால பைரவன் தினமும் காலை 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.